இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னென்னா ஆடியன்ஸை நம்பி சொல்கிறாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் அதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லா காலேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும், யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னன்னா பழமையும் புதுமையும் சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இன்னும் இருக்கிற காலம் எம்எஸ் விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன் யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல்ட். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா நான் இந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் என்னென்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸு, உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஒரு பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்பில் பி லைக் அன் எஸ்பி முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்களில். ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்கள்லாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி. அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்தில் டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்குது. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடனை நான் ஜாஸ்தி இதுவாகலை. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகெயின் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பராக இது பாருங்கள், இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற விதத்தில் யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது குவாலிட்டியில் ஓடும் நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, எம்எஸ் தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போகிறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well, give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னென்னா பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம்
ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடு ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா, நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களே பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு. சூப்பர் ப்ரோ, அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அது லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனால் சரியான சேடிஸ்ட் அவர். எப்படின்னா அந்த லுக்கில் ஹீரோயினியை பார்த்து அப்படின்னுவா. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவார். சரி ஒரு நாள் அதே கெட்டப்பில் நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் காட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் டெய்லி சிரிக்காமல் என்னைய பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்லலாம் காஃபி வேணும் இல்லை பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு போகிறீங்களே, ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக குறைஞ்சி அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்டில் ரோட் சைடு அண்ணா கடையில் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். கையில் காசே கிடையாது எங்கள் 3 பேர்ட்டையும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்டட். ஆனால் இந்த படத்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றாத இடமே கிடையாது. நாங்கள் போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றணும். ஏன்னா படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமே திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார், கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மேம் தேங்க்ஸ் மேம், என்னை வச்சு ஆட வச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த ஒரு 5 நாள் என்னை செஞ்சீங்க. பட் யா விஷுவலி ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அர்ச்சனா. ஸோ அவங்க வெரி லவ்லி ஆர்டிஸ்ட் ஒர்க் வித். அவங்கக்கிட்டேருந்து 2 சவுண்ட் வரும். ஒன்று வந்து என்னை அந்த லுக்கில் பார்த்தாங்கன்னா அப்படின்வாங்க, இன்னொன்று அப்படின்வாங்க. கேஎஃப்சிலேருந்து பக்கெட் சிக்கனே வந்துடும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச 2 மேட்ரு பக்கெட் சிக்கன், பெரிய பெரிய ஃப்ரைஸ். ஸோ அதை கொடுத்துருவோன்னா அவங்க பிரித்து எடுத்துருவாங்க சீனில். ஸோ ஷீ இஸ் அ லவ்லி பர்ஃபார்மர் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஷூட்டில் நான் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பேன் கேரக்டர் கிராக் பண்ணுறதுக்காக. ஐம் வெரி சாரி ஃபார் தேட். அண்ட் ஸ்னேஹா, பிரது, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். சார் உங்களை பற்றி நான் சொல்லவே முடியாது சார், நீங்கள் லெஜெண்ட். அதுதான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஊவான்னு பர்ஃபார்ம் பண்ணால் அவர் கண்ணில் சின்னதாக அதை ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நாங்களும் என்னடா நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும். வித்யாம்மா படத்தில் அம்மாவை பண்ணி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு அம்மா, நான் உங்களுக்கு புள்ள, அந்த மாதிரி எங்கே போனாலும் அப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல. ஏன்னா எங்கள் குழந்தை நல்ல குழந்தை, அழகான குழந்தை, எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. March 27th, please come and watch it in theaters and support us. And thanks for this journey. I thank my family and friends and I owe them everything for this. Thank you, thanks a lot.